ஹாய் சிஎம் இன்டர் லாவில் மீட்டிங்ஸில் மெத்தட்ஸ் ஆஃப் ஓட்டிங் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஆல்ரெடி நம்ம ஷோ ஆஃப் ஹேண்ட்ஸ், ஓட்டிங் த்ரூ எலக்ட்ரானிக் மோட் அதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ போஸ்டல் பேலட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ நிறைய பேர் வந்து அக்கௌண்ட்ஸ் வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டுட்ருக்கீங்க. நான் அக்கௌண்ட்ஸ் வீடியோ போட மாட்டேன். காஸ்ட் அக்கௌண்டிங்கோ ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கோ. ஏன்னா எனக்கு வந்து அது டீச் பண்ணுறதே கஷ்டமாக இருக்குது. இதில் இப்போ நான் வந்து ஃபோனில் தான் கிளாஸ் நடத்துகிறேன். நான் இப்போ இப்படி எழுதுறேன்னா நான் ஜூம் பண்ணி எழுதுனா தான் என்னால் எழுத முடியும். ஜூம் பண்ணால் கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு டேப்லாம் இல்லை என்கிட்ட. அவ்வளோ எனக்கு இருக்கிற ஸ்டைஃபண்ட் வச்சு அவ்வளோலாம் வாங்க முடியாது. ஓகேவா? ஸோ நான் ஃபோனில் தான் நடத்துகிறேன். இப்போ லானா நான் அப்படியே அண்டர்லைன் பண்ணி நடத்திடலாம். அக்கௌண்ட்ஸ்லாம் எழுதுனா தானே புரியும். ஆனால் எழுதுனா கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ சாரி, ஐ கேனாட் டீச் அக்கௌண்ட்ஸ். அண்ட் இன்னொன்று என்னென்னா, கம்பெனியில் எல்லாத்தையும் ஒரே வீடியோவாக போடுங்கன்னு சொல்கிறீங்க. அதுவும் வாய்ப்பே கிடையாது. என்கிட்ட அவ்வளோ நெட்டு கிடையாது. அண்ட் ஒரே வீடியோவில் ஃபுல் கம்பெனிலாகவே நடத்தவும் முடியாது. அதுக்கப்புறம் வந்து ஒருத்தவங்க வந்து ப்ரொசீஜர்லாம் படிக்கணுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த ப்ரொசீஜர் கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். எந்த ப்ரொசீஜர் பற்றி கேட்குறாங்கன்னு தெரியல. இதில் வேறு எங்கே ப்ரொசீஜர்னு இருக்குது? இந்த ப்ரொசீஜர் படித்து தான் ஆகணும். இந்த ப்ரொசீஜரே படிக்காமல் நம்ம என்ன எழுதுறது? எக்ஸாமில் வந்து போஸ்டல் பேலட் பற்றி கேட்டாங்கன்னா நம்ம போஸ்டல் பேலட் பற்றி ஃபுல்லாக தான் எழுதணும். இதெல்லாம் படிக்கணுமா அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கவே முடியாது. அப்படி நினச்சா நீங்கள் அன்எக்ஸ்பெக்டடாக என்ன கொஸ்டின் வேணாலும் கேட்பாங்க. ஸோ நான் சிஎம்ஏ ஃபைனல் லாவில் வந்து லா எக்ஸாமில் அப்போ ஓபிசி இருக்குல்ல, 1% கம்பெனி இன்டரில் தான் இம்பார்ட்டன்ஸ். ஃபைனலில் வந்து அதுக்கு அவ்வளோவா புக்கில் இம்பார்ட்டன்ஸே கொடுக்கல. ஓபிசி ஆல்ரெடி இன்டரில் படித்தது தான். ஆமாம், இன்டரில் தானே இருக்குது, அதெல்லாமல் கேட்க போகிறாங்க அப்படின்னு நினச்சி தான் எக்ஸாமுக்கு பண்ணி அது கேட்டிருந்தாங்க. எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இருந்தது, இன்டர் படித்ததை வச்சு நான் எழுதிட்டேன். ஸோ எதுவுமே அசால்ட்டாக இதெல்லாம் கேட்பாங்களா, இதெல்லாம் படிக்கணுமா அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஓகே, நம்ம எக்ஸாம் பாஸ் ஆகணும்னு படிக்கல, காஸ்ட் அக்கௌண்டன்ட் ஆகணும்னு படிக்கிறோம். ஸோ எல்லாமே தெரிஞ்சுக்கணும். நம்ம எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணுங்கிறது வேறு. ஸோ நான் வந்து சொல்கிறேன்ல, ஃபார்மேஷன் ஆஃப் த கம்பெனி வந்து இம்பார்ட்டண்ட்டு. அப்புறம் வந்து ஒரு வீடியோலையும் இது வந்து இம்பார்ட்டண்ட்டான டாபிக், அந்த மாதிரி படிக்கிறது ஓகே தான். ஆனால் அதுக்குன்ட்டு இதை நான் விட்டுட்டு போயிருவேன், இதெல்லாம் கேட்க மாட்டாங்க அப்படின்ட்டு அசால்ட்டாக எதையுமே விடக்கூடாது. ஸோ போஸ்டல் பேலட் பற்றி பார்க்கலாம். ஸோ போஸ்டல் பேலட்டோட ஒரு ஓவர்வியூ மாதிரி. போஸ்டல் பேலட்டில் நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு மீனிங். நீங்கள் இந்த மாதிரி உங்கள் நோட்ஸில் கிறுக்கிட்டே வாங்க. நிறைய பேர் எப்படி லா படிக்கணும், எல்லாத்தையும் எழுதணுமா அப்படிலாம் கேட்குறாங்க. இந்த மாதிரி நோட்ஸ் மாதிரி எழுதிட்டே வாங்க. இதை விட்டுட்டு மனப்பாடம் பண்ணால் எல்லாமே மறந்து போயிடும். ஸோ என்னென்ன பிஸ்னஸ்லாம் நம்ம வந்து போஸ்டல் பேலட்டில் ட்ரான்சாக்ட் பண்ணலாம், பிஸ்னஸ் டு பி ட்ரான்சாக்டட். நெக்ஸ்ட்டு ரூல்ஸ், 2 ரூல்ஸ் வந்து படிப்போம். அதுக்கப்புறம் ப்ரொசீஜர் தான் ரூல் 22. ஸோ ஃபஸ்ட்டு மீனிங். போஸ்டல் பேலட்னா என்ன? ஸோ நம்ம முன்னாடி பார்த்ததெல்லாம் ஓட்டிங் பை போல், ஓட்டிங் பை பேலட் அப்படிலாம் பார்த்தோம்ல, அதெல்லாம் என்னது? மீட்டிங் அப்போது வந்து ஓட் பண்ணுறது. கரெக்டாக? மீட்டிங் அப்போ வந்து இப்போ ஷோ ஆஃப் ஹேண்ட்ஸ்லாம் மீட்டிங் நடக்கிறப்ப கை தூக்கி ஃபேவரபுளாக ஓட் பண்ணுறாங்க, அந்த மாதிரி இருக்கிறது தான் அதெல்லாம். ஸோ போஸ்டல் பேலட்னா வீட்டிலேருந்தே ஓட் பண்ணுவாங்க. பர்சனலாக ஜென்ரல் மீட்டிங் அட்டன் பண்ணாமல் வீட்டிலேருந்தே ஓட் பண்ணுறது தான் போஸ்டல் பேலட். ஸோ எலக்ட்ரானிக் பற்றி நம்ம முன்னாடி பார்த்தோம்ல, ஓட்டிங் த்ரூ மோட் அப்படின்ட்டு, அதுவும் இதில் இன்க்ளூட் ஆகிருக்கும். ஸோ இதில் போஸ்டல் பேலட்டில் என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகிருக்குன்னா, ஓட்டிங் பை போஸ்ட்டு அண்ட் எலக்ட்ரானிக் மோடு. ஓகே, ஓட்டிங் பை போஸ்ட் ஆர் எலக்ட்ரானிக் மோடு தான் போஸ்டல் பேலட். ஸோ எலக்ட்ரானிக் மோடும் வந்து நம்ம வீட்டில் இருந்து பண்ணலாம்ல, அதனால் இதுவும் வந்து போஸ்டல் பேலட்டில் தான் இன்க்ளூட் ஆகும். ஓகேவா? ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் மெம்பர்ஸ் பர்சனலி அட்டெண்டிங் த ஜிஎம். ஸோ போஸ்டல் பேலட்டில் ஓட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து பர்சனலாக மீட்டிங்கை அட்டென்ட் பண்ணணுன்ட்டு அவசியம் கிடையாது. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் பர்சனலி அட்டெண்டிங் த ஜிஎம். ஓகேவா? ஸோ போஸ்டல் பேலட்னா ஓட்டிங் த்ரூ போஸ்ட் இல்லைனா எலக்ட்ரானிக் மோடு. இன் பர்சன் வந்து நம்ம ஓட் பண்ணணுங்கிறது கிடையாது. அவ்வளோதான் மீனிங். ஸோ அதை தான் புக்கில் வந்து கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? Postal ballot means voting by post or through any electronic mode. It includes voting by shareholders by postal or electronic mode. அதே தான் சொல்கிறாங்க, voting by post இல்லைனா எலக்ட்ரானிக் மோட். அது என்னன்னா, ஷேர்ஹோல்டர்ஸ் வந்து போஸ்டல்லையோ எலக்ட்ரானிக் மோட்லேயோ ஓட் பண்ணுவாங்க, இன்ஸ்டெட் ஆஃப் voting personally for transacting business in the general meeting of the company. அப்புறம் இன்னொருத்தவங்க வந்து இந்த மீட்டிங்ஸே நான் முடிக்கல. ஸோ ஒருத்தவங்க மீட்டிங்ஸ் பற்றி போடுங்க, நான் ஃபஸ்ட்லேயே நடத்தலான்னு பார்த்தேன். அப்போ ஒருத்தவங்க வந்து மீட்டிங்ஸ் பற்றி போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதனால் மீட்டிங்ஸை நடத்திட்டு இருக்கேன். இப்போ வந்து ஒருத்தவங்க ஆடிட் கமிட்டி பற்றி போடுங்க, ஒருத்தவங்க டேரக்டர்ஸ் பற்றி போடுங்கன்னு கேட்டுருக்காங்க. ஸோ ஒரு டாப்பிக்கையாவது ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் அடுத்த டாபிக் போவேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்ப்பீங்களா என்னன்னு தெரில. சும்மா அதை ஓப்பன் பண்ணிட்டு இது நமக்கு தேவையில்லாத சும்மா கமெண்ட்டை மட்டும் போட்டு போயிடும் அப்படின்னு பண்ணுறீங்களா இல்லை என்னன்னு தெரில. பிஸ்னஸ் டு பி ட்ரான்சாக்டட். ஸோ இந்த வீடியோ யாராச்சும் ஒருத்தராச்சும் ஃபுல்லாக பார்த்தாங்கன்னா எனக்கு சந்தோஷமாக இருக்கும். நான் வந்து ஒரு 40 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணது வேஸ்ட்டாக போல் அப்படிங்கிற மாதிரி ஒரு மன நிம்மதி எனக்கு இருக்கும். ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ பிஸ்னஸ் டு பி ட்ரான்சாக்டடில் நிறையா இருக்குது. அதனால் நம்ம வந்து இதை ஒரு ஸ்டோரி மாதிரி படிப்போம். இது வந்து ஒரு பெரிய கல்யாணம்.
ஓகே, இந்தியன் கல்யாணம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு வெட்டிங்கில் நிறையா விஷயம் வந்து நடந்துகிட்டே இருக்கும். ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்னது, அந்த வெட்டிங்கோட கோல் என்ன, ஓகேவா? ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஆஃப் MOA மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன். ஸோ MOA AOAன்னு இம்பார்ட்டண்ட்டானது 2 இருக்குது. அதை நம்ம எப்படி சொல்லுவோம், MOA அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஆஃப் MOA ஒரு கல்யாணம். அந்த கல்யாணத்தோட பர்பஸ் வந்து என்னது, அந்த கல்யாணத்தோட மெயின் ஆப்ஜெக்ட் என்னென்னா நம்ம கல்யாணத்தை கோவிலில் வைக்கணும் அப்படிங்கிறது. ஆனால் என்னாச்சுன்னா திடீர்னு வந்து அவங்க நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அப்படிங்கிற படத்தை பார்த்து டெஸ்டினேஷன் வெட்டிங் வைக்கணும் அப்படின்னு சூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த கல்யாணத்தோட ஆப்ஜெக்டையே மாற்றிட்டாங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு சிம்பிளாக டெம்பிளில் கல்யாணம் வச்சுக்கலான்னு பண்ணாங்க. இப்போ வந்து அவங்களுக்கு டெஸ்டினேஷன் வெட்டிங் கோவாவில் போய் கல்யாணம் வச்சுக்கலாங்கிற மாதிரி மாற்றிட்டாங்க. இதுதான் கல்யாணத்தோடைய ஆப்ஜெக்டை மாற்றுறது. ஸோ நம்ம கம்பெனியில் என்னது மாற்றுறோம், ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஆஃப் MOA. நெக்ஸ்ட்டு ஆல்ட்ரேஷன் ஆஃப் AOAனா ஆர்டிகல்ஸ். ஸோ எக்ஸாம்பிளுக்கு ப்ரைவேட் கம்பெனியாக கன்வெர்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. நம்ம கம்பெனியை ப்ரைவேட் கம்பெனியாக கன்வெர்ட் பண்ணுறோம். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கல்யாணத்தில் பணத்தை மிச்சம் பிடிக்கணுங்கிறதுக்காக நம்ம வந்து இன்டிமேட் வெட்டிங் வச்சுக்கலாம். பிரேமலு படம் பார்த்துருக்கீங்களா? அதில் இன்டிமேட் வெட்டிங் தானே வரும். பிரேமலு படம் தான் நினைக்கிறேன். சாரி, நோ, பிரேமலு இல்லை, வேறு ஏதோ ஒரு படம் இருங்க. ஹிருதயம் படத்தில் தானே இன்டிமேட் வெட்டிங் அப்படின்னு வரும். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம பணத்தை மிச்சம் பிடிக்கணும், நிறையா கெஸ்ட்லாம் கூப்பிட வேணாம், நம்ம வெட்டிங்கை ப்ரைவேட்டாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் நெக்ஸ்ட்டு இது ஆல்ட்ரேஷன் ஆஃப் AOAவோட எக்ஸாம்பிள் நம்ம ப்ரைவேட் கம்பெனியாக கன்வெர்ட் பண்ணுறது. ஸோ நம்ம கல்யாணத்தை ப்ரைவேட்டாக வச்சுக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்டினேஷன் வெட்டிங், அது என்ன டெம்பிள் வெட்டிங்லேருந்து டெஸ்டினேஷன் வெட்டிங்காக மாற்றுறோம், ஆப்ஜெக்டே மாற்றுறோம். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரைவேட் வெட்டிங்காக மாற்றுறோம். இப்போ அதோட ப்ரைவேட் கம்பெனியாக மாற்றுறதுனா ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷனை மாற்றுறது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா ஷிஃப்டிங் ROனா என்ன, ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ். ஷிஃப்டிங் RO அவுட் சைட் சிட்டி. அதுக்கப்புறம் அவங்க என்ன டிசைட் பண்ணுறாங்க, அந்த வெட்டிங்கை இல்லை வேண்டாம் நம்ம வேறு ஒரு சிட்டியில் கல்யாணம் வச்சுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்க. ஸோ ஷிஃப்டிங் RO அவுட் சைட் த சிட்டி. நெக்ஸ்ட் ஒன் வந்து சேஞ்ச் இன் ஆப்ஜெக்ட்ஸ். கேவலமாக போகுது என் ஹேண்ட் ரைட்டிங். சேஞ்ச் இன் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ அவங்க கம்பெனி வந்து பப்ளிக்கிட்டேருந்து மணியை ரைஸ் பண்ணியிருக்கும்ல, அதை வந்து என்ன மாதிரி ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ சேஞ்ச் இன் ஆப்ஜெக்ட்னா கம்பெனி வந்து ப்ராஸ்பெக்டஸ், ஒரு ஷேர் இஷ்யூ பண்ணுறதுக்கு ஒரு இன்விடேஷன் மாதிரி கொடுப்போம், அதுதான் ப்ராஸ்பெக்டஸ். அதுலேருந்து நம்ம வந்து மணியை ரைஸ் பண்ணியிருப்போம்ல, அந்த அன்யூட்டிலைஸ்டு மணியை எப்படி யூஸ் பண்ணலாங்கிறது. நம்ம பப்ளிக்கிட்டேருந்து மணியை வந்து ரைஸ் பண்ணியிருப்போம், அதை யூஸ் பண்ணாமல் இருக்கிற மணியை என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஸோ சேஞ்ச் இன் ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் அன்யூட்டிலைஸ்டு மணி. அவங்க வந்து டெம்பிளில் கல்யாணம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்காக மணி வந்து சேகரித்து வச்சுருப்பாங்க. ஆனால் இப்போ அன்ஸ்பென்ட்டாக இருக்குல்ல, அவங்க வேறு கல்யாணத்தை வேறு எங்கேயாவது வச்சுக்கலாம், சிட்டிக்கு வெளில வச்சுக்கலாம் அப்படிலாம் பிளான் பண்ணுறதுனால அந்த அன்ஸ்பென்ட் அமௌண்ட்டை ஒரு நியூ பிளான் வந்து ஸ்பெண்ட் பண்ணலான்னு யோசிக்கிறாங்க. நம்ம கல்யாணத்தில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு வந்து கல்யாணத்தை வந்து டெம்பிளில் வைக்கலாங்கிறாங்க, இல்லை வேண்டான்ட்டு ஆப்ஜெக்டையே மாற்றி கல்யாணத்தை வந்து டெஸ்டினேஷனில் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து என்னது, அவங்க வந்து ப்ரைவேட்டாக பண்ணிக்கலாம், இன்டிமேட் வெட்டிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு பண்ணுறாங்க. அதுதான் ஆல்ட்ரேஷன் ஆஃப் AOA. ஏன்னா பப்ளிக் கம்பெனியை ப்ரைவேட் கம்பெனியாக கன்வெர்ட் பண்ணுறது, அதனால ஆல்ட்ரேஷன் ஆஃப் AOA. அப்புறம் சிட்டிக்கு வெளியில் கல்யாணம் வச்சுக்கலாம், அதனால் ஷிஃப்டிங் ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் அவுட் சைட் சிட்டி. நெக்ஸ்ட் வந்து என்னோட நம்ம மணியை வந்து டெம்பிளில் கல்யாணம் பண்ண போகிறோம்னு நினச்சி நிறைய பணம் சேமிச்சு வச்சோம், ஆனால் இப்போ டெம்பிளில் கல்யாணம் பண்ண போகிறதில்ல, பிளானை மாற்றிட்டோம், அதனால் அன்யூட்டிலைஸ் மணியை என்ன பண்ணலாம். ஸோ அது கம்பெனியில் சேஞ்ச் இன் ஆப்ஜெக்ட் ஃபார் அன்யூட்டிலைஸ் மணி. அதுக்கப்புறம் என்னென்னா நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் வித் டிஃப்ரென்ஷியல் ரைட்ஸ். இப்போ நம்மளுடைய வெட்டிங்கில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா சில கெஸ்ட் இருப்பாங்களே, சில கெஸ்ட்டுக்கு VIP பாஸ் வந்து கொடுக்குறோம். ஸோ VIP பாஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்கறதுனால அவங்களுக்கு ஸ்பெஷலாக ஃபுட்டெல்லாம் வந்து அவங்களுக்கு ஸ்பெஷலாக நடக்குது அந்த மாதிரி அப்படின்னு நம்ம இமேஜினேஷன் தானே, என்ன வேணாலும் இமேஜின் பண்ணிக்கலாம். அதனால் நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிஃப்ரென்ஷியல் ரைட்ஸ் வந்து கொடுக்குறோம். நம்ம எக்ஸாம்பிளில் வெட்டிங்கில் சில கெஸ்ட்டு VIP, நம்ம சொந்தக்காரங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் VIP மாதிரி கொடுத்து அவங்களுக்கு ஸ்பெஷலாக டோக்கன் கொடுக்குறோம், அவங்களுக்கு ஸ்பெஷலாக ஃபுட்டு கொடுக்குறோம். அதே மாதிரி ஒரு கம்பெனியில் ஸ்பெஷலாக வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிஃப்ரென்ஷியல் ரைட்ஸோட ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னா 6th பாயிண்ட் வந்து வேரியேஷன் ஆஃப் ரைட்ஸ் அட்டாச்டு டு ஷேர்ஸ். வேரியேஷன் ஆஃப் ரைட்ஸ் attached to shares.
அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து சண்டை வந்துருச்சு. அது எப்படி நீங்கள் இவங்களுக்குலாம் மட்டும் விஐபி கொடுத்து அவங்களுக்கு ஸ்பெஷல் ஃபுட் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சண்டை வந்துருச்சு. அதனால என்ன தெரியுமா பண்ணுறாங்க, சரி நம்ம வந்து இப்போ விஐபிக்கு ஒரு பிளேட் பிரியாணி மட்டும் கொடுக்கலாம், நார்மலாக இருக்கிற கெஸ்ட்டுக்கு வந்து 2 பிளேட் கொடுக்கலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணாங்க. அந்த சண்டையை வந்து கம்மிப்படுத்தணுங்கிறதுக்காக எக்கச்சக்கமாக சண்டை வந்ததுனால, சரி நான் இனிமேல் விஐபிக்கெலாம் ஒரு பிளேட் பிரியாணி மட்டும் கொடுக்குறேன், மற்றவங்களுக்குலாம் 2 பிளேட் பிரியாணி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதில் தான் வேரியேஷன் ஆஃப் ரைட்ஸ் அட்டாச்டு டு ஷேர்ஸ் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, பை பேக் ஆஃப் ஷேர்ஸ். பை பேக் ஆஃப் ஷேர்ஸ். இப்போ பயங்கரமாக கல்யாணத்தில் சண்டை வந்துருச்சுல, அதனால் கிஃப்ட் கொடுத்தவங்க, மொய் பணம் கொடுத்தவங்களாம் இதெல்லாம் கிடையாது, இதுன்னு ஃபஸ்ட்டு எங்களை விஐபின்பீங்களா, எங்களுக்கு நிறையா சாப்பாடு போடுறேன்பீங்களா, அதுக்கப்புறம் இல்லை சண்டை வந்துருச்சுன்னு எங்களுக்கு ஒரு பிளேட் பிரியாணி தான் சொல்லுவீங்களா, இதெல்லாம் ஓவர், இதெல்லாம் நல்லவே இல்லை அப்படின்ட்டு நாங்கள் உங்களுக்கு கொடுத்த மொய் பணம் கிஃப்ட் எல்லாம் திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம கம்பெனியில் அது பை பேக் ஆஃப் ஷேர்ஸ். நெக்ஸ்ட்டு எலெக்ஷன் ஆஃப் டைரக்டர். இப்போ பயங்கரமாக சண்டை வந்துருச்சு, இதை எப்படியாச்சும் கண்ட்ரோல் பண்ணணும். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக யாரையாவது ஒருத்தரை வந்து நம்ம எலெக்ட் பண்ணணும் வெட்டிங்கில், அதுதான் வெட்டிங் மேனேஜர். ஸோ வெட்டிங் மேனேஜர் வந்து நம்ம கம்பெனியில் டைரக்டர். அதுக்கப்புறம் சேல் ஆஃப் அண்டர்டேக்கிங். இப்போ என்னாச்சு, பயங்கர மாப்பிள்ளை வீட்டுக்கும் பொண்ணு வீட்டுக்கும் பயங்கரமாக சண்டை வந்துருச்சு. அப்போ வந்து என்ன சொல்லிட்டாங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து ஐயோ விட்டுருங்க அப்படின்ட்டு பொண்ணு வீட்டு சொந்தக்காரங்களே எங்களை விட்டுருங்க, எங்கள் வீட்டை விற்று உங்களுக்கு எல்லாமே நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம வந்து இமேஜினேஷனில் என்ன வேணாலும் பண்ணலாம், அதனால் இப்படி சொல்கிறேன். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து நாங்கள் எங்கள் வீட்டிலலாம் விற்று உங்கள் பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து ரொம்ப சண்டை போடுறாங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு வந்து நாங்கள் பணமாக கொடுத்துட்றோம், நீங்கள் தயவு செஞ்சு சண்டை போடாதீங்க, வெட்டிங் பீஸ்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் சேல் ஆஃப் அண்டர்டேக்கிங். லாஸ்ட்டாக loans or guarantees beyond limits. ஃபைனலாக அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து அவங்க வீட்டை விற்று கொடுத்துறேன் அப்படின்ட்டு இவங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள்ட்ட வந்து சொல்லிட்டாங்களா. அப்போ பொண்ணு வீட்டு சொந்தக்காரங்களுக்குலாம் கோவம் வந்துடும்ல, எங்களுக்கு என்ன காசு இல்லாதவங்கன்னு நினச்சிங்களா, அதெல்லாம் முடியாது அப்படின்னு அவங்க சும்மா சொல்லிட்டாங்க. ஆனால் அவங்கள்ட்ட நிஜமாக காசு இல்லை. அதனால் அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்டலாம் போயிட்டு அவங்க எக்ஸ்ட்ரா மணியை வந்து பாரோ பண்ணி கோல்டை வந்து செக்யூரிட்டியாக கொடுத்தாங்க. செக்யூரிட்டிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. கோல்டை செக்யூரிட்டியாக கொடுத்து பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்டலாம் பணம் வாங்கிட்டு வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள்ட்ட கொடுத்துட்டாங்க. ஓகேவா. இப்போ இவ்வளோ சண்டை நடந்ததில்ல, இது எல்லாம் சப்போஸ் அந்த வெட்டிங்கில் கெஸ்ட்டு லெஸ்ஸர் தான் ஒரு ஈக்குவல் டு 200 மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா இந்த ட்ராமா எதுவுமே தேவையில்லை. புரியுதா. இப்போ நம்ம கதையை ஃபஸ்ட்லேருந்து சொல்லுவோம். ஃபஸ்ட்டு நம்ம வெட்டிங்கை டெம்பிளில் நடத்தலான்ட்டு இருந்தோம், அப்போ வேணாம் அப்படின்ட்டு நம்ம ஒரு டெஸ்டினேஷன் வெட்டிங் வந்து வைக்கலான்ட்டு இருக்கோம். ஸோ இது என்னென்னா வெட்டிங்கோட ஆப்ஜெக்டே மாற்றுறது, அதுதான் ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் கிளாஸ் ஆஃப் MOA. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், டெஸ்டினேஷன் வெட்டிங்லாம் வேணாம், நம்ம ப்ரைவேட்டாக வச்சுக்கலாம், இன்டிமேட் வெட்டிங் வச்சுக்கலாம் அப்படின்னு பண்ணுறோம். ஸோ கன்வர்ஷன் ஆஃப் பப்ளிக் கம்பெனி டு ப்ரைவேட் கம்பெனின்னு இருந்ததுன்னா அது ஆல்ட்ரேஷன் ஆஃப் AOA. அதுக்கப்புறம் வேண்டாம், இந்த ஊரில் வேண்டாம், நம்ம வந்து வெளியூரில் வச்சுக்கலாம், வேறு சிட்டியில் போய் வச்சுக்கலாம், அதுதான் ஷிஃப்டிங் ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் அவுட் சைட் சிட்டி. அதுக்கப்புறம் நம்ம டெம்பிளில் வைக்க போகிறோன்ட்டு நம்ம பணம்லாம் சேமித்து வச்சுருப்போம். இப்போ டெம்பிளில் வைக்கல, அப்போ அந்த அன்யூட்டிலைஸ்ட் அமௌண்ட்டை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ சேஞ்ச் இன் ஆப்ஜெக்ட் அன்யூட்டிலைஸ்டு மணி. அதுக்கப்புறம் நம்ம வந்து வெட்டிங்கில் சில பேரை வந்து விஐபின்னு சொல்லி அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபுட்டெல்லாம் வந்து கொடுக்குறோம். அதில் இது வந்து என்னது, இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் வித் டிஃப்ரென்ஷியல் ரைட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, அவங்க பயங்கரமாக சண்டை இருந்துச்சு, அது எப்படி அவங்கள நீங்கள் விஐபின்னு சொல்லலாம், அவங்களுக்கு இப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு பயங்கரமாக சண்டை போடுறதுனால இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, சரி விஐபின்னு நான் முன்னாடி சொன்னேன்ல, அவங்களுக்குலாம் இப்போ இன்னுமே ஒரு பிளேட் பிரியாணி மட்டும் கொடுக்குறேன், மற்றவங்களுக்குலாம் 2 பிளேட் பிரியாணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் வேரியேஷன் ஆஃப் ரைட்ஸ் அட்டாச்டு டு ஷேர்ஸ். அதுக்கப்புறம் அது என்னது, இதெல்லாம் ஃபஸ்ட்டு எங்களை விஐபின்பீங்களா, அதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு பிளேட் பிரியாணின்னு சொல்லுவீங்களா, அவங்களுக்குலாம் 2 பிளேட்பீங்களா, இதுன்னு பயங்கர சண்டை வந்துருச்சு. அதனால நான் உங்களுக்கு மாப்பிள்ளை பொண்ணுக்கு கிஃப்ட் கொடுத்தோம்ல, கிஃப்ட்டு மொய் பணம்லாம் கொடுத்தோம்ல, அது எல்லாத்தையும் எங்களுக்கு திரும்பி ரிட்டர்ன் பண்ணிடுங்கன்னு சொல்கிறாங்க. அதுதான் பை பேக் ஆஃப் ஷேர்ஸ். ஸோ இவ்வளோ பயங்கர சண்டையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு வெட்டிங் மேனேஜர் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அதுதான் எலெக்ஷன் ஆஃப் டைரக்டர். அதுக்கப்புறம் பயங்கர சண்டை வந்து பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு பயங்கர சண்டை வந்ததுனால மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்ன சொல்கிறாங்க, வாய் மூடுங்க, நாங்கள் வந்து எங்கள் வீட்டை விற்று உங்களுக்கு பணம் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் சேல் ஆஃப் அண்டர்டேக்கிங். இப்போ பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு ரோஷம் வந்துருச்சு, அது என்ன எங்களுக்கு காசு இல்லையா, நீங்கள் எங்களுக்கு என்ன பணம் கொடுக்குறது, அதெல்லாம் முடியாது, நாங்களும் உங்களுக்கு பணம் கொடுத்துட்றோன்னு சொல்கிறாங்க. அதனால் இப்போ அவங்கள்ட்ட பணம் இல்லை, அதனால அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட போய் பணம் வாங்குறாங்க, கோல்டு செக்யூரிட்டியாக கொடுத்து பணம் வாங்குறாங்க. இந்த இவ்வளோ பிரச்சனையும் வந்து நம்மளோட நம்மளோட வெட்டிங்கில் கெஸ்ட்டு வந்து 200 தான் இருந்தாங்கன்னா இவ்வளோ பிரச்சனை எதுவுமே வந்திருக்காது. இப்போ புக்கில் இருக்கிறத படித்தா ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி லாவை வந்து சில்லியாக ஃபன்னியாக சின்ன பிள்ளை மாதிரி லூஸ் மாதிரி பேசி படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இது ரூல் 22 சப் ரூல் 16 தான் வந்து என்னென்ன பிஸ்னஸை நம்ம ட்ரான்சாக்ட் பண்ணிக்கலாம் போஸ்டல் பேலட்டில் அப்படின்னு சொல்லுது.
ஃபாலோயிங் ஐட்டம்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் இந்த செக்ஷன் நம்பர் முடிஞ்சால் ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லைனா தேவையில்லை. ஃபஸ்ட்டு என்னது, ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டோரியை இப்போ இமேஜின் பண்ணிகிட்டே பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம வெட்டிங் எங்கே வைக்கலாங்கிறதே மாற்றுறோம். அதுதான் ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் கிளாஸ் ஆஃப் MOA, ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் கிளாஸ் ஆஃப் த MOA. அண்ட் இந்த கேஸ் கம்பெனி இன் எக்ஸிஸ்டன்ஸ் இமீடியட்லி பிஃபோர் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் த ஆக்ட், ஆல்ட்ரேஷன் ஆஃப் த மெயின் ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் MOA. ஸோ இந்த ஆக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கம்பெனி இருந்ததுன்னா, இப்போ இந்த ஆக்ட் தானே மெமரண்டமில் ஆப்ஜெக்ட் க்ளாஸ் இருக்கணும் அப்படின்லாம் சொல்லுது. ஸோ இமீடியட்லி பிஃபோர் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் திஸ் ஆக்ட், கம்பெனிஸ் ஆக்ட் 2016 முன்னாடி, கம்பெனிஸ் ஆக்ட் 2013 முன்னாடி ஒரு கம்பெனி இருந்துச்சுன்னா அதுக்கு ஆப்ஜெக்ட் கிளாஸ் இருந்திருக்காது. அப்படின்னா மெயின் ஆப்ஜெக்ட்ஸ்னு இருந்திருக்கும் மெமரண்டமில். அந்த மெயின் ஆப்ஜெக்ட்ஸை ஆல்ட்ரு பண்ணுறதா இருக்கிறதா போஸ்டல் பெல்லாட்டில் நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், நம்ம வெட்டிங்கை ப்ரைவேட்டாக வச்சுக்கலான்னு சொல்கிறோம். அதுதான் ஆல்ட்ரேஷன் ஆஃப் AOA. ஆல்ட்ரேஷன் ஆஃப் AOA in relation to insertion or removal of provision in order to constitute a private company. ஸோ நம்ம ஒரு ப்ரைவேட் கம்பெனியை மாற்றணும்னா அதுக்கு என்னென்ன ப்ரொவிஷனை இன்சர்ட் பண்ண போகிறோம், இல்லை என்னென்ன ப்ரொவிஷனை ரிமூவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்காக ஆல்ட்ரேட் பண்ணுறது. அதுக்கப்புறம் நம்ம வெட்டிங்கை வந்து இந்த சிட்டியை விட்டு வேறு எங்கேயாச்சும் வச்சுக்கலாம். சேஞ்ச் இன் பிளேஸ் ஆஃப் ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் அவுட் சைட் த லோக்கல் லிமிட்ஸ் ஆஃப் எனி சிட்டி, டவுன் ஆர் வில்லேஜ். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், நம்ம வந்து டெம்பிளில் வச்சுக்கலான்னு நினச்சி பணம் சேமிச்சு வச்சோம்ல, அந்த பணம்லாம் இப்போ தேவையில்லை, நம்ம வந்து வேறு எங்கேயாவது வெட்டிங் வச்சுக்க போகிறோம். அதனால் அன்யூட்டிலைஸ் பண்ணி என்ன பண்ணலாம், சேஞ்ச் இன் ஆப்ஜெக்ட்ஸ் ஃபார் விச் அ கம்பெனி ஹேஸ் ரேஸ்ட் மணி ஃப்ரம் பப்ளிக் த்ரூ ப்ராஸ்பெக்டஸ் அண்ட் ஸ்டில் ஹேஸ் எனி அன்யூட்டிலைஸ்ட் அமௌண்ட் அவுட் ஆஃப் த மணி ஸோ ரேஸ்டு. ஓகே, அதுக்கப்புறம் என்னது, அந்த விஐபிக்கெல்லாம் ஸ்பெஷலாக ஃபுட்டுலாம் கொடுக்குறோம். அதுதான் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் வித் டிஃப்ரென்ஷியல் ரைட்ஸ். இந்த டிஃப்ரென்ஷியல் ரைட்ஸ் இப்போ எதை பேஸ் பண்ணி டிஃப்ரென்ஷியல் ரைட்ஸ் அப்படின்னா, ஓட்டிங் ஆர் டிவிடெண்ட் ஆர் அதர்வைஸ். ஸோ சில ஷேர்ஸ்க்கு நீங்கள் ஓட்டிங் பவர் அதிகமாக இருக்கும், இல்லைனா இவங்களுக்கு டிவிடெண்ட் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஷேர் இஷ்யூ பண்ணுறது. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ பயங்கரமாக சண்டை வந்துருச்சு, அவங்கள எப்படி நீங்கள் விஐபின்னு சொல்லலாம் அப்படின்னா, ஸோ 2 பிளேட் பிரியாணி, அந்த 1 பிளேட் பிரியாணின்னு சொன்னேன். அதனால் வேரியேஷன் இன் ரைட்ஸ் அட்டாச் டு அ கிளாஸ் ஆஃப் ஷேர்ஸ் ஆர் டெபெஞ்சர்ஸ் ஆர் அதர் செக்யூரிட்டிஸ். அதுக்கப்புறம் பயங்கர சண்டை வந்து கொடுத்த கிஃப்ட்லாம் திருப்பி கொடுங்கன்னு கேட்டாங்க. அதுதான் பைபேக் ஆஃப் ஷேர்ஸ் ஆஃப் அ கம்பெனி. அதுக்கப்புறம் ஒருத்தவங்களை வெட்டிங் மேனேஜர் ஒருத்தவங்களை அப்பாயிண்ட் பண்ணி இந்த பிரச்சனைலாம் தீர்க்கணும்னு சொன்னாங்க. அதுதான் எலெக்ஷன் ஆஃப் டைரக்டர். அதுக்கப்புறம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு ரோஷம் வந்து நான் எங்கள் வீட்டை விற்று உனக்கு பணம் கொடுத்துறேன்னு சொல்கிறாங்க. அதுதான் சேல் ஆஃப் ஹோல் ஆர் சப்ஸ்டான்ஷியலி த ஹோல் ஆஃப் அன் அண்டர்டேக்கிங் ஆஃப் கம்பெனி. ஹோல்னா ஃபுல் கம்பெனி விற்கிறது, இல்லைனா சப்ஸ்டான்ஷியலி த ஹோல் அப்படின்னா பெரும்பான்மையான கம்பெனியை விற்கிறது. ஓகேவா, நெக்ஸ்ட் என்னது, அவங்க பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து உனக்கு மட்டும் தான் பணம் இருக்கா, என்கிட்ட பணம் இல்லைன்னு நினச்சி அப்படின்ட்டு நான் உனக்கு பணம் கொடுத்துறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்கள்ட்ட பணம் இல்லை. ஸோ அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட போய் கோல்டு செக்யூரிட்டியாக கொடுத்து பணம் வாங்குறாங்க. ஸோ கிவிங் லோன்ஸ் ஆர் எக்ஸ்டெண்டிங் கேரண்டி ஆர் ப்ரொவைடிங் செக்யூரிட்டி இன் எக்ஸஸ் ஆஃப் த லிமிட் ஸ்பெசிஃபைட். ஸோ ஒரு கம்பெனி வந்து இவ்வளோ லிமிட்ஸ் தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கேரண்டி அப்படின்னா, இப்போ ஏன்னு ஒரு கம்பெனி இருக்குது, பின்னு ஒரு கம்பெனி இருக்குது, ஒரு பேங்க் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ பிங்கிற கம்பெனி பேங்க்கில் போய் ஃபண்டு பாரோ பண்ணுது. அப்போ பேங்க் என்ன சொல்லுது, பி கம்பெனிகிட்ட நீ எனக்கு திரும்பி பணத்தை ரீபே பண்ணலன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்குது. அப்போ ஏ வந்து சொல்லுது, அவன் ரீபே பண்ணலன்னா நான் கொடுத்துறேன், நீ பயப்படாதுன்னு சொல்லுது. அப்போ ஏ கம்பெனி வந்து ஒரு கேரண்டி கொடுக்குது அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி இவ்வளோ அமௌண்ட்டுக்கு மட்டும்தான் கேரண்டி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி, இல்லை இவ்வளோ அமௌண்ட் மட்டும் தான் செக்யூரிட்டி கொடுக்கலாம், இல்லை இவ்வளோ அமௌண்ட் மட்டும் தான் நம்ம பாரோ பண்ணலாங்கிற மாதிரி ஒரு லிமிட் வச்சுருப்பாங்க. அதையும் தாண்டி நம்ம பாரோ பண்ணணும்னா ஒரு ஓட்டிங் பண்ணணும், அது போஸ்டல் பேலட்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ தான் பிஸ்னஸ் டு பி டிரான்சாக்டட் இன் போஸ்டல் பேலட். இப்போ 1% கம்பெனி இல்லைனா எனி அதர் கம்பெனி ஹேவிங் அப் டு 200 மெம்பர்ஸ், அந்த 200 வெட்டிங் கெஸ்ட் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி அப்படின்னா அவங்க வந்து எந்த பிஸ்னஸ்மே போஸ்டல் ஆர் நாட் ரெக்வயர்ட் டு டிரான்சாக்ட் எனி பிஸ்னஸ் த்ரூ போஸ்டல் பேலட். எந்த பிஸ்னஸ்மே போஸ்டல் பேலட்டில் நடத்தணுன்ட்டு அவசியம் இல்லை. ஸோ இவ்வளோ விஷயம் இருந்ததுன்னா இதெல்லாம் போஸ்டல் பேலட்டில் தான் நடத்தணும். ஆனால் நீங்கள் சப்போஸ் ஓபிசி இல்லைனா மெம்பர்ஸ் அப் டு 200 தான் இருக்காங்கன்னா இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் போஸ்டல் பேலட்டில் நடத்தணுன்ட்டு அவசியம் கிடையாது. ஓகே, இது வந்து ரொம்ப குட்டியானது. செக்ஷன் 110(1) வந்து என்ன சொல்லுதுன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் நோட்டிஃபிகேஷனில் சில பிஸ்னஸ் வந்து போஸ்டல் பேலட்டில் மட்டும்தான் ட்ரான்சாக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லிச்சுன்னா நீங்கள் அதை போஸ்டல் பேலட்டில் மட்டும்தான் ட்ரான்சாக்ட் பண்ணணும். அண்ட் எனி அதர் ஐட்டம் ஆஃப் பிஸ்னஸ் அதர் தென் ஆர்டினரி பிஸ்னஸஸ், நார்மலாக நீங்கள் வந்து பிஸ்னஸில் டெசிஷன் எடுக்கிறது அல்லாமல் ஏதாவது புதுசாக நீங்கள் பண்ண போகிறீங்க, அதில் வந்து டைரக்டர்ஸ் ஆடிட்டர்ஸ்லாம் அதில் வந்து அந்த ரைட் டு பி ஹர்ட் அப்படின்னா அவங்களுக்கு பேசுகிறதுக்கான ரைட் இருக்குதுன்னு அர்த்தம். ரைட் டு பி ஹர்ட்னா இப்போ நான் பேசுகிறத நீங்கள் கேட்கணும் அப்படின்னா எனக்கு ரைட் டு பி ஹர்ட் இருக்குது அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ ஆடிட்டரு அப்புறம் டைரக்டர்லாம் அவங்க பேசுகிறதுக்கு அதில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் அப்படின்னா அந்த
ட்ரான்சாக்ஷன்லாம் நீங்கள் ஜென்ரல் மீட்டிங்கில் நார்மலாக ஓட்டிங் நடத்தாமல் போஸ்டல் பேலட்டில் நடத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ செக்ஷன் 110(1) வந்து என்ன சொல்லுதுன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நோட்டிஃபிகேஷன் மூலியமாக இந்த பிஸ்னஸ்லாம் நீங்கள் போஸ்டல் பேலட்டில் தான் நடத்தணும் அப்படின்னு சொன்னிச்சா நம்ம போஸ்டல் பேலட்டில் தான் நடத்தணும். இல்லைனா ஜென்ரலாக நம்ம எப்போதும் யூஸ்வலாக நடத்துகிற டெசிஷன் அல்லாமல் ஏதாவது புதுசாக நம்ம பண்ண போகிறோம், அதுக்கு வந்து ஆடிட்டர் டைரக்டர்லாம் அதில் அந்த மீட்டிங்கில் பேசுறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா அதை போஸ்டல் பேலட்டில் நடத்தணும். அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ரொசீஜர். நெக்ஸ்ட்டு ரூல் 22 ப்ரொசீஜர். ஸோ இதுதான் ஒருத்தவங்க படிக்கணுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இதை படித்தா தானே நம்ம எப்படி போஸ்டல் பேலட்டு கண்டக்ட் பண்ணணுங்கிறதே தெரியும். ஸோ இதுவும் தான் படிக்கணும், எல்லாமே தான் படிக்கணும். ஸோ எப்படி கண்டக்ட் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு கம்பெனி வந்து எந்த மீட்டிங் நடத்தினாலும் நம்ம நோட்டீஸ் அனுப்புவோம்ல. இப்போ வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு இதுதான் ஷேர் ஹோல்டர்ஸ். ஓகே, இதுதான் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கம்பெனி வந்து நோட்டீஸ் கொடுக்கும். ஓகேவா, எல்லா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் நோட்டீஸ் கூட என்ன கொடுக்குன்னா, டிராஃப்ட் ரெசல்யூஷன். ஸோ நம்ம ஒரு கம்பெனியில் ஒரு டெசிஷன் மேக் பண்ண போகிறோம், அந்த மீட்டிங்கில் ஒரு ரெசல்யூஷன் மேக் பண்ண போகிறோம். அந்த ரெசல்யூஷனோட ஒரு டிராஃப்ட், சும்மா அந்த ரெசல்யூஷன் வந்து மாடல் மாதிரி. ஓகேவா, ஸோ இந்த கம்பெனி வந்து ஒரு 1000 ஷேரை பைபேக் பண்ண போகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அட்வான்ஸாக நம்ம வந்து அதுக்கு ஒரு ரெசல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு ப்ரீ மீட்டிங் ப்ரொப்போசல்ங்கிற மாதிரி மீட்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டிராஃப்டாக ஒன்று ரெடி பண்ணி அதையும் வந்து அந்த நோட்டீஸ் கூட அட்டாச் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒரு ரீசன், ஏன் வந்து நம்ம இந்த மாதிரி பண்ண போகிறோம் அப்படிங்கிற ரீசன், இது எல்லாத்தையும் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அனுப்புவோம். அப்புறம் ஷேர் ஹோல்டர்ஸ் என்ன பண்ணணும்னா, இந்த நோட்டீஸ் அனுப்பி 30 நாளுக்குள்ளார அவங்க வந்து அசென்ட்டோ டிசென்ட்டோ சொல்லணும். அசென்ட்னா ஓகே அப்படிங்கிறது, டிசென்ட்னா நாட் ஓகே அப்படிங்கிறது. ஓகேவா, அதை வந்து ரைட்டிங்கில் கம்பெனிக்கு திரும்பி வந்து அவங்க வந்து கொடுக்கணும். ஓகேவா, இப்போ இந்த நோட்டீஸ் இருக்குல்ல, இந்த நோட்டீஸை எப்படிலாம் அனுப்பலாம்? ரெஜிஸ்டர்டு போஸ்ட்டு இல்லைனா ஸ்பீட் போஸ்ட், ரெஜிஸ்டர்டு போஸ்ட் ஆர் ஸ்பீட் போஸ்ட், இல்லைனா இ மோடில் அனுப்பலாம். இ மோட்னா இமெயில் மாதிரி. ஸோ மீன்ஸ்னு போகிற எலக்ட்ரானிக் மீன்ஸ், இல்லைனா கொரியர். புரியுதா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், எல்லா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் நம்ம நோட்டீஸ் அனுப்பணும். அந்த நோட்டீஸ் கூட ஒரு டிராஃப்ட் ரெசல்யூஷன் அப்புறம் ஒரு ரீசன் வந்து சொல்லணும் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு. அப்போ ஷேர் ஹோல்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த நோட்டீஸ் டிஸ்பேச் பண்ணி 30 நாளுக்குள்ள வர அவங்களுடைய அசென்ட்டையோ டிசென்ட்டையோ அவங்க வந்து இதுக்கு சம்மதிக்கிறாங்களா அதை சம்மதிக்க மாட்டேங்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்களோட அசென்ட்டையும் டிசென்ட்டையும் கம்பெனிக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுவோம். அந்த நோட்டீஸ் இருக்குல்ல, அதை எப்படிலாம் அனுப்பலாம்னா, ரெஜிஸ்டர்டு போஸ்ட் இல்லைனா ஸ்பீட் போஸ்ட் இல்லைனா மீன்ஸில் எலக்ட்ரானிக் மீன்ஸ் அப்படின்னா அவங்க இமெயிலில் அனுப்பலாம், இல்லைனா கொரியரில் வந்து அனுப்பலாம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த நோட்டீஸ் இருக்குல்ல, அதை வந்து நியூஸ் பேப்பர்லேயும் பப்ளிஷ் பண்ணணும். நோட்டீஸ் நியூஸ் பேப்பர் உங்களுக்கே தெரியும் என்ன நியூஸ் பேப்பர், ஒரு வெர்னாக்குலரும் ஒரு இங்கிலீஷும். வெர்னாக்குலர்னால் ரீஜனல் லாங்குவேஜ், வெர்னாக்குலர் அப்புறம் ஒரு இங்கிலீஷில். இப்போ அது என்ன சொல்லணும்னா, நம்ம வந்து பேலட் பேப்பர்ஸ் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஓட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்ம் மாதிரி அனுப்பணும்ல, அதில் தானே அவங்க வந்து இப்போ இதில் எப்படி இருக்குன்னா அவங்க வந்து நிறைய ஆப்ஷன் இருக்கும், அதை டிக் பண்ணி அவங்க ஓட்டை வந்து சொல்லி அதை திரும்பி வந்து இவங்க அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து கம்பெனிக்கு அனுப்புவாங்க. இதுதான் பேலட் பேப்பர். அந்த பேலட் பேப்பரை நாங்கள் டிஸ்பேச் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு சொல்லணும். இந்த நியூஸ் பேப்பரில் பேலட் பேப்பரை டிஸ்பேச் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லணும். அது அல்லாமல் என்னென்னலாம் சொல்லணும்னா, நிறைய விஷயங்கள் வந்து சொல்லணும். என்னென்னலாம் சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்கணும். அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லணும்னா, நம்ம பிஸ்னஸ் டு பி டிரான்சாக்டட். நம்ம இப்போ ஒரு பெரிய கல்யாணம் கதை பார்த்தோம்ல, அதில் என்னென்ன பிஸ்னஸ்லாம் டிரான்சாக்ட் பண்ண போகிறோம், ஸோ நம்ம மீட்டிங்கில் என்ன பிஸ்னஸை டிரான்சாக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் வந்து போஸ்டல் பேலட்லையோ இல்லை எலக்ட்ரானிக் மீன்ஸ்லையோ ஓட் பண்ணலாம். அந்த எந்தெந்த விஷயத்துக்காக நம்ம மீட்டிங் வைக்கிறோம், அந்த பிஸ்னஸ் டு பி டிரான்சாக்டட் அதை வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லணும். எங்கே அந்த நியூஸ் பேப்பரில் சொல்கிறோம்ல, அதில் ஃபஸ்ட்டு நம்ம அந்த போஸ்டல் பேலாட் அந்த பேலாட் பேப்பரை டிஸ்பேச் பண்ணிட்டோங்கிறத சொல்லிவிட்டு அப்புறம் இந்த விஷயத்தெலாம் சொல்லணும். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட், நாங்கள் வந்து என்ன பிஸ்னஸ் ட்ரான்சாக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. அப்புறம் வந்து நம்ம நோட்டீஸ்லாம் டிஸ்பேச் பண்ணோம்ல, அது முடிஞ்சு டேட் ஆஃப் கம்ப்ளீஷன் ஆஃப் டிஸ்பேச் ஆஃப் நோட்டீஸஸ். நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ் வேறு ஊர்லலாம் இருந்தாங்க அப்படின்னா நம்ம எல்லா ஊருக்கும் தனித்தனியாக டிஸ்பேச் பண்ணுறோம். அதெல்லாம் எப்போ வந்து முடித்தோம், டேட் ஆஃப் கம்ப்ளீஷன் ஆஃப் டிஸ்பேச். அதுக்கப்புறம் ஓட்டிங் எப்போ ஆரம்பிக்கும், அந்த போஸ்ட்டில் வந்து அவங்க அனுப்பணும்ல, அவங்க ஓட்டு போட்டு அது எப்போ ஆரம்பிக்கும், அப்புறம் எப்போ முடியும், ஓட்டிங் எப்போ ஆரம்பிக்கும் எப்போ முடியும். ஆரம்பிக்குங்கிறதுக்கு டிக்கு போட்டு வச்சுருக்கேன். ஓட்டிங் ஸ்டார்ட்னு வச்சுக்கோங்க, கமென்ஸ்மெண்ட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ ஓட்டிங் எப்போ முடியும், டேட். ஓகேவா, டேட் ஆஃப் இது வந்து டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ஓட்டிங், டேட் ஆஃப் எண்ட் ஆஃப் ஓட்டிங். அதுக்கப்புறம் என்னென்னா இன்னொரு ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லணும். அந்த ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, சப்போஸ் நம்ம டேட் ஆஃப் எண்டிங் இருக்குல்ல, ஓட்டிங் வந்து இப்போக்குள்ளார வரைக்கும் தான் நம்ம கொடுக்க முடியுங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம்ல, அதுக்கு தாண்டி யாராச்சும் கொடுத்தாங்க,
பியாண்ட் டேட் அதுக்கப்புறம் யாராவது வந்து அவங்களோட போஸ்டல் பேலட் அனுப்புனாங்க அப்படின்னா அதை வந்து நாங்கள் வேலிடாக எடுத்துக்க மாட்டோம், நாட் வேலிட்னு சொல்லிடுவோம். ஓகே. ஸோ இது இல்லாமல் நீங்கள் வந்து அதுக்கப்புறம் ஏதாவது நீங்கள் அனுப்புனீங்கன்னா அதை நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? நம்ம அந்த எண்ட் டேட்டுக்கு அப்புறம் யாராச்சும் நீங்கள் உங்களோட ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்கன்னா நாங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட். அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு மெம்பர் வந்து அந்த போஸ்டல் பேலட் அந்த ஃபஸ்ட்டு அனுப்புகிறோம்ல, ஒரு இப்போ வந்து நோட்டீஸ் அனுப்புகிறோம்ல, அதெல்லாம் அந்த ரெஜிஸ்டர்ட் போஸ்ட்டில் அதெல்லாம் அனுப்புகிறோம்ல, அதை வந்து ஏதாச்சும் ஒரு மெம்பர் ரிசீவ் பண்ணல அப்படின்னா அவங்க வந்து கம்பெனிக்கிட்ட அப்ளை பண்ணி ஒரு டூப்ளிகேட்டாக வாங்கிக்கலாம். போஸ்டல் பேலட்டை வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணல, ஸோ போஸ்டல் பேலட்டுக்குன்னு ஒரு ஃபார்ம் கொடுக்குறோம்ல, இந்த மாதிரி இந்த டிக்கு போடுறதுக்கு ஒரு ஃபார்ம் மாதிரி கொடுக்குறோம்ல. ஸோ நான் உங்களுக்கு ஈஸியாக ஞாபகத்துக்காக இப்படி சொல்கிறேன். இந்த ஃபார்மை வந்து ஏதாவது ஒரு மெம்பர் ரிசீவ் பண்ணனா அந்த மெம்பர் எப்படி வந்து கம்பெனிகிட்ட அப்ளை பண்ணி டூப்ளிகேட்டாக வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதுக்கானது. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா ஒரு கிரீவியன்ஸ்க்காக ஒருத்தவங்களை வந்து அப்பாயிண்ட் பண்ணி அவங்களுடைய அட்ரஸ்லாம் கொடுக்குறது, அவங்களுடைய அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர், கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அதெல்லாம் வந்து கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு மெம்பர்ஸ்க்கு நோட்டீஸ் அனுப்புகிறோம். அப்புறம் அந்த நோட்டீஸ் கொண்டு போய் நியூஸ் பேப்பரில் போடுறோம். என்ன நியூஸ் பேப்பர்? ரீஜனல் லாங்குவேஜ், அதாவது வெர்னாக்குலர் லாங்குவேஜ், அப்புறம் இங்கிலீஷ். அதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவோன்னா நோட்டீஸை டிஸ்பேச் பண்ணிட்டோம், இந்த பேலட் பேப்பரை நம்ம டிஸ்பேச் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னென்னா எந்த பிஸ்னஸை நம்ம அந்த ஓட்டிங் த்ரூ போஸ்டல் பேலட்டில் எந்த பிஸ்னஸை ட்ரான்சாக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் அந்த நம்ம நோட்டீஸ்லாம் டிஸ்பேச் பண்ணி முடித்த டேட் என்ன, டேட் ஆஃப் கம்ப்ளீஷன் ஆஃப் டிஸ்பேச் ஆஃப் நோட்டீஸ். அதுக்கப்புறம் ஓட்டிங் எப்போ ஸ்டார்ட் ஆகும், ஓட்டிங் எப்போ முடியும். அப்புறம் ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னென்னா நீங்கள் இந்த ஓட்டிங் முடியதில்ல அந்த டேட்டுக்கு அப்புறம் நீங்கள் வந்து உங்களுடைய ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து அதை அலோவ் பண்ண மாட்டோம், அது நாட் வேலிட் அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் ஏதாச்சும் ஒரு மெம்பருக்கு நம்ம வந்து அந்த போஸ்டல் பேலட் பேப்பரை வந்து அவங்க ரிசீவ் பண்ணலைன்னா அவங்க கம்பெனிக்கு அப்ளை பண்ணி டூப்ளிகேட் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது. அப்புறம் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா ஒரு கிரீவியன்ஸ்க்காக ஒரு பர்சன் அப்பாயிண்ட் பண்ணி அவங்களுடைய அட்ரஸ், கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் சொல்லுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா போஸ்டல் பேலட்டில் வந்து நோட்டீஸ் பற்றி தானே பேசிகிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு மெம்பர்ஸ்க்கு நோட்டீஸ் கொடுக்கணும், அப்புறம் நியூஸ் பேப்பரில் நோட்டீஸ் போடணும், அதுக்கப்புறம் நோட்டீஸை வந்து வெப்சைட் ஆஃப் த கம்பெனிலையும் போடணும். ஓகேவா? ஸோ மெம்பர்ஸ்க்கு ஃபஸ்ட்டு நம்ம நோட்டீஸ் அனுப்பினதுக்கப்புறம் அது வெப்சைட் ஆஃப் த கம்பெனிலையும் போய் அந்த நோட்டீஸை போட்டு நம்ம லாஸ்ட்டாக போஸ்டல் பேலட் மெம்பர்ஸ்லேருந்து கடைசியாக ஒருத்தர் அனுப்புகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த எண்டு டேட் வரைக்கும் அனுப்புகிறாங்கல்ல, அந்த லாஸ்ட் மெம்பர் அனுப்புகிற வரைக்கும் அது வந்து வெப்சைட்லேயே இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த வெப்சைட்லேருந்து அது தூக்கிடலாம். ஓகேவா? ஸோ லாஸ்ட் டேட் போஸ்டல் பேலட்டை நம்ம ரிசீவ் பண்ணுறதுக்கு இதுதான் லாஸ்ட் டேட்னு சொல்லியிருக்கோம், எண்டு டேட்டு. அந்த எண்டு டேட் வரைக்கும் நம்மளோட நோட்டீஸ் வந்து வெப்சைட்டில் இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் வந்து ப்ரொசீஜர். ஓகேவா? ஸோ ப்ரொசீஜரில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ரூல் 22 ப்ரொசீஜரில் இப்போ நீங்கள் புக்கில் இருக்கிறத நீங்களே படிச்சுக்கோங்க. நான் சொன்னதே தான் புக்கில் இருக்குது. ஸோ நீங்கள் புக்கில் இருக்கிற சென்டென்ஸ்லாம் படித்து அந்த மாதிரி தான் எக்ஸாமில் எழுதணும். இந்த மாதிரி படம் வரைஞ்சி மைண்ட் மேப்லாம் போடக்கூடாது. ஸோ யாரோ ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க எக்ஸாமில் வந்து மைண்ட் மேப் போடணுமா இல்லை பேராக எழுதணுமான்ட்டு. பாயிண்ட்டாக எழுதணும். மைண்ட் மேப்லாம் போட்டு படம் வரைஞ்சி வச்சதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் படிக்கிறோம். இப்போ நீங்கள் சென்டென்ஸ் என்னதான் நோட்டீஸ் ஷால் பி சென்ட் டு அப்படின்னு நோட்ஸ் எழுதுனா எனக்கு டைமே பத்தாது. அதனால தான் இந்த மாதிரி படம் வரைஞ்சி படிக்கிறோம். ஆனால் எக்ஸாம்பிள் நீங்கள் சென்டென்ஸாக தான் எழுதணும். ஸோ கம்பெனி மெம்பர்ஸ்க்கு ஒரு நோட்டீஸ் கொடுப்போம். அந்த நோட்டீஸ் கூட டிராஃப்ட் ரெசல்யூஷனும் ரீசனும் வந்து கொடுப்போம். அப்போ அந்த மெம்பர்ஸ் என்ன பண்ணணும், 30 நாளுக்குள்ளார அவங்களுடைய அசென்ட்டையோ டிசென்ட்டையோ அவங்க ஓகேன்னு சொல்கிறாங்க, நாட் ஓகேன்னு சொல்கிறாங்களோ அது வந்து கம்பெனிகிட்ட கம்யூனிகேட் பண்ணலாம். அந்த நோட்டீஸை எப்படி அனுப்பலாம், ரெஜிஸ்டர்டு போஸ்ட்டு, ஸ்பீட் போஸ்ட்டு, இல்லை இமெயிலில் அனுப்பலாம், இல்லைன்னா கொரியரில் அனுப்பலாம். அப்புறம் நியூஸ் பேப்பர்லேயும் நோட்டீஸ் வந்து போடணும். வெர்னாக்குலர் அண்ட் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் என்னது நோட்டீஸ் நாங்கள் டிஸ்பேச் பண்ணிட்டோம், மெம்பர்ஸ்க்கு டிஸ்பேச் பண்ணிட்டோம்னு சொன்னோம். அப்புறம் வந்து என்ன பிஸ்னஸ் நம்ம ட்ரான்சாக்ட் பண்ண போகிறோங்கிறதுக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட். அப்புறம் நம்ம டிஸ்பேச் பண்ணி முடித்த டேட் ஆஃப் கம்ப்ளீஷன் ஆஃப் டிஸ்பேச், ஓட்டிங் ஸ்டார்ட் ஆகிற டேட்டு, ஓட்டிங் முடிகிற டேட்டு, அந்த முடிகிற டேட்டுக்கு அப்புறம் யாராச்சும் நீங்கள் அனுப்புனீங்கன்னா அதை நாங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டோங்கிறதுக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. அப்புறம் மெம்பர் யாருக்காவது அந்த போஸ்டல் பேலட் ஃபார்ம் வந்து ரிசீவ் ஆகலைன்னா அவங்க எப்படி கம்பெனிகிட்ட அப்ளை பண்ணி டூப்ளிகேட் வாங்கிக்கலாங்கிறது. அப்புறம் ஏதாச்சும் பிரச்சனைனா கிரீவியன்ஸ் பர்சன் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் அட்ரஸ் வந்து கொடுத்துருப்போம். அப்புறம் நோட்டீஸை வெப்சைட் ஆஃப் த கம்பெனிலையும் கொடுக்கணும். அது எப்போ வரைக்கும் வெப்சைட்டில் இருக்கணும், அந்த லாஸ்ட் டேட் எண்டிங் சொன்னோம்ல, அந்த டேட் ஆஃப் எண்டிங் வரைக்கும் அந்த வந்து நோட்டீஸ் வந்து வெப்சைட்டில் வந்து இருக்கணும். அதுக்கப்புறம் நம்மளோட ஹீரோ ஸ்க்ரூட்டினைசர், நம்ம முன்னாடி இருக்கிற ப்ரொசீஜர்லாம் பார்த்த மாதிரி ஒரு ஸ்க்ரூட்டினைசர் அப்பாயிண்ட் பண்ணுறோம், SCRU. ஸோ ஸ்க்ரூட்டினைசர்னால் யார், எக்ஸாமின் பண்ண போகிறாங்க. ஸ்க்ரூட்டினைசர் எல்லாத்தையும் எக்ஸாமின் பண்ணுறவங்க தான் ஸ்க்ரூட்டினைசர். ஒரு ஸ்க்ரூட்டினைசரை அப்பாயிண்ட் பண்ணணும். யார், 1 போர்டில் 1 ஸ்க்ரூட்டினைசர் அப்பாயிண்டட் பை போர்டு வந்து ஒரு ஸ்க்ரூட்டினைசரை அப்பாயிண்ட் பண்ணணும்.
அவங்க மண்டேல எஸ்ன்னு ஏன்னா அவங்க ஸ்க்ரூட்டினைசர். ஓகேவா? ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மெம்பர்ஸ் வந்து அவங்க ஓட்டை வந்து சொல்கிறாங்கல்ல, ஓட்டை வந்து கம்பெனிகிட்ட சொல்கிறாங்கல்ல, அந்த போஸ்டல் பேலட் ஃபார்ம் வந்து இப்போ இருக்குது. ஸோ மெம்பர்ஸ் வந்து அவங்களுடைய போஸ்டல் பேலட் ஃபார்மை கொடுத்துட்டாங்க கம்பெனிகிட்ட, போஸ்டல் பேலட்டை. அதை வந்து ஸ்க்ரூட்டினைசர் சேஃபாக வச்சுக்கணும், சேஃப் கஸ்டடி. யாரோட சேஃப் கஸ்டடியில் இருக்கும்? ஸ்க்ரூட்டினைசரோட சேஃப் கஸ்டடியில் இருக்கும். ஓகேவா? ஸோ மெம்பர் கொடுக்குற போஸ்டல் பேலட்டோட ஃபார்ம் அவங்க மெம்பர்ஸ் வந்து நமக்கு திரும்பி ரிட்டர்ன் பண்ணுறதை ஸ்க்ரூட்டினைசர் சேஃப் கஸ்டடியில் வச்சுப்பாங்க. ஓகே. ஸோ நம்ம வந்து அந்த போஸ்டல் பேலட் இருக்குல்ல, அதை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடக்கூடாது. ஸோ இப்போ போஸ்டல் பேலட் இப்படி ஒரு ஃபார்ம் இருக்குது, அதில் வந்து நேம் ஆஃப் த ஷேர் ஹோல்டர்லாம் இருக்குது, அதில் வந்து அவங்களோட ரெஸ்பான்ஸாக இருக்குது, இவங்க வந்து இதுக்கு டிக் பண்ணியிருக்காங்க, இப்படிலாம் டிக் பண்ணியிருக்காங்க. அதில் போயிட்டு டீஃபேஸ்ட்னா அதை வந்து அதில் கண்டதுக்கு இருக்கிறது, இல்லைனா அதை கிழிச்சு போடுறது, இல்லைனா அதோட கண்டென்ட்டே மாற்றுறது, அந்த மாதிரி அதை வந்து ரூயின் பண்ணுறது தான் டீஃபேஸ்ட். ஓகேவா? ஸோ அந்த போஸ்டல் பேலட்டை என்னென்னலாம் பண்ணக்கூடாது? டீஃபேஸ் பண்ணக்கூடாது, டெஸ்ட்ராய் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த ஷேர் ஹோல்டர் வந்து இப்படி தான் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ஷேர் ஹோல்டரோட ஐடென்டிட்டியை வெளியில் சொல்லக்கூடாது. ஸ்க்ரூட்டினைசர் வந்து அதை வந்து கிழிச்சு போடக்கூடாது. அதில் போய் ஏதாச்சும் அவங்க வந்து டீ குடிச்சிட்டு அதில் வடை வாங்கி வச்சு சமோசா வாங்கி வச்சு அந்த மாதிரிலாம் அது பண்ணக்கூடாது. ஓகே, அதை டீஃபேஸ் பண்ணக்கூடாது, டிஸ்ட்ராய் பண்ணக்கூடாது. ஷேர் ஹோல்டரோட ஐடென்டிட்டியும் அவங்க டிக்ளேர் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் ஸ்க்ரூட்டினைசர் என்ன பண்ணும்? ஒரு ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த ரிப்போர்ட்டை நம்ம வந்து இந்த ரெஸ்பான்ஸ் வந்து ரிசீவ் பண்ணோம்ல இந்த ஷேர் ஹோல்டர்ஸ்லேருந்து, அதை ரிசீவ் பண்ணி 7 daysக்குள்ளார ஒரு ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணுவோம். ஓகே. அப்புறம் வந்து அந்த ரெஜிஸ்டரை வந்து மேனுவலாகவோ எலக்ட்ரானிக்கலாகவோ அவங்க வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். மேனுவலாகவோ எலக்ட்ரானிக்காகவோ எவ்வளோ பேர் என்ன ஓட் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி ஒரு ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணுவோம். அதை வந்து நீங்கள் பேப்பரில் வேணாலும் எழுதி வச்சுக்கோங்க, இல்லை எக்ஸல் ஷீட் வேணாலும் போட்டு வச்சுக்கோங்க. மேனுவலாகவோ எலக்ட்ரானிக்கலாகவோ மெயின்டைன் பண்ணுவோம். அப்புறம் எவ்வளோ நாள் வந்து நம்ம இந்த சேஃப் கஸ்டடியில் வச்சுருக்கணும்னு சொன்னோம்ல, அப்போது இதை வந்து இந்த சேஃப் கஸ்டடியில் ரிப்போர்ட்டை, பேலட் பேப்பரை, மற்ற எல்லா டாக்குமெண்ட்டையும் எவ்வளோ நாள் சேஃப் கஸ்டடியில் வச்சுருக்கணும் அப்படின்னா, சேர்மன் இருக்கார்ல, சேரில் உட்காந்துருக்கிறவர் தான் சேர்மன் நம்ம வரைவோம். ஸோ சேர்மன் வந்து அதை அப்ரூவ் பண்ணி அவர் வந்து சைன் பண்ணணும். இதுதான் அவரோட பென்னில் வந்து சைன் பண்ணுறாரு. சைன் பண்ணுற வரைக்கும் ஒரு சேஃபாக வச்சுக்கணும். ஸோ சேர்மன் வந்து அப்ரூவ் பண்ணி சைன் பண்ணுற வரைக்கும், எதை சைன் பண்ணுறதுனா மினிட்ஸ் ஆஃப் த மீட்டிங்னு ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுவாங்கள்ல. ஸோ அந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ணாதவங்க அவங்க என்னென்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக மினிட்ஸ் ஆஃப் த மீட்டிங் சம்மரி மாதிரி ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அந்த மினிட்ஸை வந்து சேர்மன் அப்ரூவ் பண்ணி சைன் பண்ணுற வரைக்கும் நம்ம இந்த போஸ்டல் பேலட்டோட ஃபார்மு, எல்லா டாக்குமெண்ட் ரிலேட்டடாக இருக்கிறது எல்லாத்தையும் சேஃபாக வச்சுக்கணும். ஓகே. இப்போ நோட்டீஸ் வந்து நம்ம வந்து நோட்டீஸ் கொடுத்ததுக்கப்புறம் 30 நாளுக்குள்ளார 30 நாளுக்குள்ளாரையே மெம்பர்ஸ் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு சொன்னோம்ல. சப்போஸ் அவங்க 30 நாளுக்கு அப்புறம் ரெஸ்பாண்ட் பண்ணாங்கன்னா, நீங்கள் ரெஸ்பான்ஸே கொடுக்காத மாதிரி தான் நாங்கள் வச்சுக்குவோம், கெட் லாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. 30 நாளுக்கு அப்புறம் 30 நாள் ஆஃப்டர் நோட்டீஸ்க்கு ரெஸ்பாண்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ரெஸ்பான்ஸை பண்ணலன்னு நாங்கள் வச்சுக்குவோம் அப்படின்ட்டு பண்ணோம். ஓகேவா? ஸோ அவங்களோட அசன்ட்டையோ டிசன்ட்டையோ 30 நாளுக்குள்ளார சொன்னோமா, அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்கன்னா நாங்கள் ரிப்ளையே வரலங்கிற மாதிரி தான் நாங்கள் கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோம். அப்போ ரிசல்ட் இருக்குல்ல, ரிசல்ட் எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஸ்க்ரூட்டினைசரோடைய ரிப்போர்ட் ரிசல்ட்டு ப்ளஸ் ஸ்க்ரூட்டினைசர் வந்து ஒரு ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணி சொல்கிறாங்க. ஸ்க்ரூட்டினைசர் எஸ் மண்டேலேருந்து அவங்க தான் சொல்லுவாங்க. ஸ்க்ரூட்டினைசர் வந்து அவங்களோட ரிப்போர்ட்டு ரிசல்ட் ப்ளஸ் அவங்களோட ரிப்போர்ட் இதை ரெண்டுத்தையும் கொண்டு போய் கம்பெனியோட வெப்சைட்டில் போட்டுருவோம். அவ்வளோதான் ரூல் 22. புக்கில் இருக்கிறது பார்க்கலாமா? ரூல் 22 என்ன சொல்லுது? கம்பெனி நோட்டீஸ் அனுப்பணும் யார் யாருக்கெல்லாம், எல்லா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும். இது கூட என்ன இருக்கணும்? டிராஃப்ட் ரெசல்யூஷன் எக்ஸ்பிளைனிங் த ரீசன்ஸ். அப்புறம் அவங்க வந்து எப்போக்குள்ளார அசன்ட் டிசன்ட் அண்ட் ரைட்டிங் எப்போக்குள்ளார கொடுக்கணும்? 30 days from the date of dispatch of the notice. இந்த நோட்டீஸை எப்படிலாம் அனுப்பலாம்? ரெஜிஸ்டர்டு போஸ்ட், ஸ்பீட் போஸ்ட், எலக்ட்ரானிக் மீன்ஸ், கொரியர் சர்வீஸ். ஓகே. அப்புறம் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் நியூஸ் பேப்பரில் சொன்னோம், நோட்டீஸ்ன்னு சொன்னேன். வெர்னாக்குலர் லாங்குவேஜ் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட். ஓகே. அண்ட் ஒன் இங்கிலீஷ் லாங்குவேஜ். என்ன சொல்கிறோம்? டிஸ்பேச் ஆஃப் பேலட் பேப்பர் டிஸ்பேச் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட். என்ன ஸ்டேட்மெண்ட்? நம்ம என்ன பிஸ்னஸை போஸ்டல் பேலட் மூலிமா ட்ரான்சாக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. அப்புறம் வந்து நம்ம எந்த டேட்டில் எல்லா நோட்டீஸும் டிஸ்பேச் பண்ணிட்டோங்கிறது. அப்புறம் ஓட்டிங் எப்போ ஸ்டார்ட் ஆகும், ஓட்டிங் எப்போ முடியும். அப்புறம் ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னென்னா,
voting through any postal ballot received from the members beyond the set date will not be valid. அதாவது நம்ம இந்த எண்ட் டேட்டுக்கு அப்புறம் யாராச்சும் அவங்களோட ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்கன்னா அது வேலிட் கிடையாது. shall not be allowed beyond the set date. அப்புறம் வந்து இது ரெண்டுமே ஒரே பாயிண்ட். ஓகே, ஸ்டேட்மெண்ட் டு த எஃபெக்ட் தட் மெம்பர்ஸ் ஹூ ஹேவ் நாட் ரிசீவ்டு அவங்க வந்து கம்பெனிகிட்ட அப்ளை பண்ணி டூப்ளிகேட் வந்து வாங்கிக்கலாம். அப்புறம் ஏதாவது கிரீவியன்ஸ்னால் அந்த பர்சனுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் அட்ரஸ். ஓகே, இப்போ நான் பாயிண்டாக சொன்னது அதில் சென்டென்ஸாக கொடுத்துருக்காங்க. நம்ம எக்ஸாமில் இந்த மாதிரி தான் எழுதணும். அப்புறம் இந்த நோட்டீஸை வெப்சைட் ஆஃப் த கம்பெனிலே வைக்கணும். மெம்பர்ஸ்க்கு அனுப்புனதுக்கப்புறம் அண்ட் ஷால் ரிமைன் ஆன் வெப்சைட் டில் த லாஸ்ட் டேட் ஃபார் ரெசிப்ட் ஆஃப் த போஸ்டல் பலாட் ஃப்ரம் த மெம்பர்ஸ். இந்த எண்டு டேட் இருக்குல்ல, அது வரைக்கும் நம்ம அது வந்து வெப்சைட்டில் தான் இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அப்பாயிண்ட் பண்ணுவோம் ஸ்க்ரூட்டினைசர் வந்து அந்த மெம்பர்ஸ்லேருந்து அந்த போஸ்டல் பலாட்டை வந்து சேஃபாக வச்சுக்குவாங்க. அப்புறம் போஸ்டல் பலாட் வந்து அவங்க வந்து அதில் வந்து டீ குடிச்சிட்டு அதில் சமோசா வச்சு வடை வச்சு சாப்பிடக்கூடாது. அதாவது டீஃபேஸ்னால் அதை வந்து ரூயின் பண்ணிடக்கூடாது, டெஸ்ட்ராய் பண்ணக்கூடாது. இல்லைனா ஷேர் ஹோல்டர் ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணக்கூடாது. அவங்களோட ரிப்போர்ட்டை வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடியணும். ஆனால் நம்ம இந்த எல்லா போஸ்டல் பலாட்டையும் ரிசீவ் பண்ணதுக்குள்ள அந்த டேட்லேருந்து 7 நாளுக்குள்ளார அவங்க ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். அப்புறம் ரெஜிஸ்டர் மேனுவலாகவும் எலக்ட்ரானிக்காகவும் மெயின்டைன் பண்ணலாம். அப்புறம் எல்லா போஸ்டல் பலாட் அண்ட் அதர் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே அவங்க சேஃப் கஸ்டடியாக எப்போ வரைக்கும் வச்சுக்கணும், சேர்மன் வந்து மினிட்ஸை கன்சிடர் பண்ணி அப்ரூவ் பண்ணி சைன் பண்ணுற வரைக்கும். அப்புறம் ஷால் ரிட்டர்ன் த பேலட் பேப்பர்ஸ் அதர் ரிலேட்டட் பேப்பர்ஸ் ரெஜிஸ்டர் டு கம்பெனி. ஓகே, இதை சொல்ல மறந்துட்டேன். ஸோ எல்லா பேலட் பேப்பரும் ஸ்க்ரூட்டினைசர் அவர் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட மாட்டார், திரும்பி கம்பெனிகிட்டே கொடுத்துருவாரு. ஸோ ஒரு ஸ்க்ரூட்டினைசர் வந்து ஒரு கம்பெனியில் சேர்ந்தவங்க கிடையாது, அவங்க வந்து ஒரு இண்டிபெண்ட்டாக இருக்கிறாங்க. அவங்க என்ன பேலட் பேப்பர் எல்லா டாக்குமெண்ட்டையும் அவர் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாரா? இல்லை, கம்பெனிகிட்ட திரும்பி கொடுத்துருவார். ஷால் ரிட்டர்ன் டு த கம்பெனி. ஓகே, அந்த கம்பெனி இந்த ரெக்கார்ட்ஸ்லாம் சேஃபாக வச்சுக்கணும். அப்புறம் 30 நாளைக்கு அப்புறம் ஏதாச்சும் ஒரு அசன்ட் டிசன்ட் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து ரிப்ளை பண்ணலங்கிற மாதிரி நாங்கள் கன்சிடர் பண்ணுவோம். ஆஸ் ஆஃப் த ரிப்ளை ஹேஸ் நாட் பீன் ரிசீவ்டு. ஓகே, ரிசல்ட்ஸை வந்து ஸ்க்ரூட்டினைசரோட ரிப்போர்ட் கூட வெப்சைட் ஆஃப் த கம்பெனியில் போஸ்ட் பண்ணுவோம். அவ்வளோதான் வந்து ஓட்டிங் த்ரூ போஸ்டல் பலாட். ஸோ நெக்ஸ்ட்டு ரெசல்யூஷன் நான் ஏற்கனவே ஷார்ட்டாக வந்து ரெசல்யூஷன் வந்து என்னங்கிறத சொல்லியிருப்பேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோலேயே அதை பார்க்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். மினிட்ஸ் வேறு இருக்குது, நிறையா இருக்கா இன்னும் மீட்டிங்க்கே இன்னும் ஒரு 3 வீடியோ வரும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் டைரக்டர்ஸ்லாம் போகணும். ஓகே.